ரொம்ப வருஷம் இருந்த கட்சிக்கே ஒரு துரோகம் செஞ்சுட்டு போன மாதிரி போயிருக்காரு. இதில் எவ்வளோ நாள் இருப்பாருன்னு தெரியலைங்க சார். தமிழக வெற்றி கழகத்துக்கு இது ஒரு பெரிய பலம் தான். ஏடிஎம்கேல இருக்கும்போது அவர் அந்த தேர்தல் வகுப்பாளராக இருந்தார். அந்த மாதிரி இங்கே இருந்து அவர் செயல்படுவார் கண்டிப்பாக. இப்போ இங்கே உள்ள இளைஞர் பலமும் இவருடைய அரசியல் இதுவும் சேரும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்துள்ளார். இதனால் விஜய்க்கு பெரிய பலம் கிடையாது, அதிமுகவுக்கும் பெரிய இழப்பும் கிடையாது. அவர் ஒரு சாதாரண எம்எல்ஏ. விஜய் சொல்றது அப்பட்டமான பொய். சினிமா நடிக்கிற மாரி இவர் நடிக்கிறார். ஒரு துப்பாக்கி வச்சுக்கிட்டு 10 பேர் சொல்கிற மாரி மக்களை ஏமாற்றி காசு சம்பாதிக்கிறாங்க. அதேமாரியே வீடுக்கு தரங்கிறது பொருள் எவங்களும் செய்ய முடியாது. இந்த 1000 ரூபாயே மக்களுக்கு சரியாக கொடுக்க முடியல. 1000ங்கிறது 1500 சேர்த்து தரலாம். அதுவே சரியாக இன்னும் கொடுக்கல. இன்னும் 100% மக்களுக்கு போய் சேரல. அப்படி இருக்கும்போது வீடு எப்படி தருவார், அப்புறம் 2 வீலர் எப்படி தருவார்? சினிமாவில் ஏமாத்திர நடிக்கிற மாதிரி இது மக்களை ஏமாற்றி நடித்து வரலான்னு நினைக்கிறாரு. இது சாத்தியப்படாது. இது நடக்காத ஒரு விஷயம். செங்கோட்டையன் அவர்கள் அங்கே போய் சேர்ந்துருக்கனால அவங்களுக்கு மரியாதை தான் போகுமே தவிர இங்கே இருக்கிற மரியாதை இருக்காது. அதிமுக இருந்த மரியாதை இருக்காது. இனி அங்கே உள்ள சூழ்நிலையை பொறுத்து அவங்க இப்படி நடக்கிறாங்க. இவங்க கண்ட்ரோலில் கொஞ்சம் வந்தாச்சுன்னா இவங்களுக்கு அனுபவம் இருக்குது, 50 வருஷம் அனுபவம் இருக்குது. இவங்க கண்ட்ரோலில் கொஞ்சம் விஜய் கட்சிக்காரங்க கொஞ்சம் வந்தாச்சுன்னா இந்த பயணங்கள் தொடர்றது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் அங்கே செய்கிறது அவங்க இருக்கிறவங்க எப்படி செய்கிறாங்களோ, இவங்களுக்கு என்ன மரியாதை கிடைக்குதோ அதுக்கு தகுந்தாறு தான் அவங்க செயல்பாடு இருக்கும்னு நினைக்கிறேன்.